Ideally, most films that we work on, we are right there from the story scripting stage itself. In fact, வெங்கடோட ஃபிலிம்ஸ்லாம் ஒன் லைன்லேருந்தே இருப்போம். சார் ஒன் லைனு, இதுதான் லைனு, எனக்கு இதுக்கேற்ற மாதிரி வேறு என்ன புதுசாக இருக்குது எனக்கு பார்த்து சொல்லுங்கள் சார், இந்த நம்ம எடிட் சைட்லேயோ கேமரா சைட்லேயோ இது பண்ணிக்கலாம். அப்படி தான் வந்து மங்காத்தால வந்து அந்த டியூயட் சாங், இந்த சிஜி சாங் ஹேப்பன். முதல்லேருந்து இன்வால்வ் ஆகி இந்த மோஷன் கேமராவில் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம், சிஜியில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லா அதர் ப்ராஜெக்ட்டும். இப்போ ப்ராஜெக்டோட ஸ்கேலை பொறுத்து சார் இது வந்து நம்ம இப்படி ஷூட் பண்ணிட்டோன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் இதை மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி அப்படின்றது எல்லா படத்துக்கும் இருக்கும். ஸ்டோரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ எப்படின்னா அரவான் பண்ணோம் திஸ் இயர். அரவான் வாஸ் டைம்டு பிஃபோர் தி வென்ட் ஃபார் ஷூட். Like I mark the script, I read the script and I time every scene, and then we calculate and see whether we can drop certain scenes which might actually get deleted eventually. So அதனால் அவங்களுக்கு ஷூட்டிங் டேட்ஸும் வந்து மிச்சமாகும். ரெண்டாவது வந்து தேவையில்லாமல் ஷூட் பண்ணி அப்புறமா குழப்பங்கள் அதெல்லாம் இருக்காது. நிறைய ப்ரிஃபரபிளி ஐ மீன் 10 out of 10 films we get involved in every aspect. இப்போ தில்லுமுல்லு போயிட்டுருக்கு. தில்லுமுல்லுக்கு நேற்று தான் வந்து ஸ்டாப் மோஷன் அப்படின்னு ஒரு புது இதில் வந்து ஒரு சாங் எடுக்கலாம். So we were there for the test shoot itself. We wanted to make sure that everything goes right in terms of the final shoot. அதே மாதிரி ஐபிஎல் கேம்பெயின் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் தில்லுமுல்லு. அது கூட I was part, I would say that I'm fortunate enough that everyone drags me into that. So even I get to learn things every other day. Relax, mame, release, nane, yeni bure yen kitte mat kichda. நிறைய இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் நிறைய படங்கள் ரிலீஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அலெக்ஸ் பாண்டியன் விச் இஸ் டியூ, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் எம்ஜிஆர், அதுக்கு அடுத்தது வந்து த ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் தட் ஆர் லைன்ட் அப். பிரியாணி, வசந்தபாலன் சித்தார்த் சாரோட படம், ஏஆர் ரஹ்மான் சார் இஸ் டூயிங் த மியூசிக். தென் மீரா கதிரவன் சாரோட விழித்திரு அப்படின்னு சொல்லி தேர் ஷூட்டிங் ரைட் நோ. டீல் அருண் விஜயோட படம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 படம். நீலம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஃபில்ம் about a fisherman struggling in the shores of Sri Lanka. It was a very short and sweet script, again by a first time filmmaker. I was touched by the way he narrated the story and we said we'll work for him. ஏன்னா அது அவரோட அப்ரோச்சே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அகெயின் ஆஸ் அன் எடிட்டர் ஐ தாட் ஐ ஷுட் ஹெல்ப் ஹிம். இன்னும் 4-5 படங்கள் ஆக்சுவலாக வந்து தேர் ஆல் இன் த டிஸ்கஷன் ஸ்டேஜ். வி ஹேவன்ட் சைன் தெம் ஆன் yet. So it's not right to tell you guys right now. So. ஆக்சுவலி எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரில. எனக்கு எடிட்டராக வந்து அது ப்ராப்ளமாக இல்லை தப்பாக ரைட்டான்னு கூட தெரில. எனக்கு படம் பார்க்கும்போது நான் மற்ற எதுவுமே பார்க்க மாட்டேன், படம் மட்டும்தான் பார்ப்பேன். 2வது தடவை போகும்போது தான் அதில் வந்து அந்த அனலைசேஷன் டெக்னிக்காக வரும் எனக்கு. எப்போதுலேருந்து முதல்லேருந்தே படம் பார்க்கும்போது அந்த மியூசிக் இப்படி இருக்கா, ஆர்ஆர் இருக்குது, ஆர்ஆர் இப்படி இருக்கா. ஃபார் மீ தி சோல் பாயிண்ட் கதை நல்லா இருக்கா, இப்படி தான் பார்ப்பேன் தவிர அதுக்கப்புறமா தான் போய் ஓகே இது ஜாரிங்காக இருந்துச்சு, செகண்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னும்போது இது ஜாரிங்காக இருந்துச்சு, இங்கே ஆர்ஆர் நல்லா இருந்துச்சுல அப்படின்னு யாராவது சொல்லும்போது ஓஹோ நிஜமாக இல்லையா, நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஐடியலி ஐ டோன்ட் டூ தட் unless it's a movie that I go and watch it for the technicality of it. For an example, for Hobbit, which was shot on 48 HFR. So I went there to watch the 48 frames projection. So I didn't get involved in this story and it was a long story anyway. So generally தமிழ் படம் பார்க்கும்போது முதல்ல அதை பார்க்கவே மாட்டோம், கதை எப்படி இருக்குன்னா. பிஸாலாம் வந்து பயங்கரமாக இன்வால்வ் ஆகிட்டேன். இப்போ என்னடா நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆல்தோ அந்த ஷார்ட்ஸு அவங்க வச்ச விதம் அதெல்லாம் வந்து செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் அது தெரிஞ்சுது. அதே மாதிரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான அது வந்து ஹிலாரியஸ் காமெடி. நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் ஐயோ லென்த்தாக இருக்குது சார். ஐ அவுட் அண்ட் அவுட் என்ஜாய்ட் த ஃபிலிம். ஆல்தோ இட் வாஸ் 2 hours 56 minutes. தட் வாஸ் இன் த சென்சார் கட். ஐ என்ஜாய்ட் இட் கம்ப்ளீட்லி. And these are filmmakers that I look forward to work with, and they were just outstanding for this year. இப்போ அலெக்ஸ் பாண்டியன் கடந்த 4 நாளாக that's why I've been pushing the interview. கண்டிப்பாக அங்கே வீட்டுக்கு போய் தூங்கினா வந்து சிஜிக்காரர் இன்றைக்கி பண்ண மாட்டேன்னு சொன்னார். அவர் கனவுல வந்து சொல்கிறது தான் இருக்கும், இது பண்ண முடியாது சார், லாஸ்ட் மினிட்டு சார் இந்த சவுண்ட் நெகட்டிவ் ஒன்றும் வரல சார் அப்படின்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கனவுல வருவார். Mama
இவ்வளோ நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பெஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு அகெயின் ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல்.